இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. மேம் அந்த ஸ்கின் மேம் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யாப்பழம், கமலா ஆரஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னா உங்களுக்கு இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கேரட் பீட்ரூட் தான். ஸ்கின்னுக்காக எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. இன்னொரு சிம்பிளான சீக்ரெட் சொல்லணும்னா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்? நல்லா இருக்கேம்மா. மேம் அந்த ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து என்னதான் ஸ்கின் எனக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேயே வந்து அந்த ஏஜிங் அப்படிங்கிறது வந்து நடந்தது மேம். நிறைய சுருக்கமாக இருக்கட்டும், அந்த ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும், எப்படி சொல்கிறது, நீங்கள் அதுவும் டக்குன்னு ஹர்ட் பண்ணுறவாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு 20 நான் உங்களுக்கு 25 26 நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மனசு கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஏஜிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மேம்? ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் இன்டேக் யாரெல்லாம் கம்மியாக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ யாரும் வாட்டரே குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த வாட்டர் இன்டேக் அப்படின்னு சொல்கிற விஷயம்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாடி எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா யாரும் யூரினே பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலையில் யூரின் பாஸ் பண்ணிட்டு வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப நைட் வந்து தான் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு இடையில தண்ணியும் குடிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடியில் ஸ்கின் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகுது. ஸ்கின் வந்து விரிங்கிள்ஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஸ்கின்னில் வந்து விரிங்கிள்ஸ் வருதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாடியில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மெயினாக அந்த வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும்போதும் ஸ்கின்னில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இந்த ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா, அதிகமாக சோடியம் இன்டேக் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, அதாவது உப்பு, நல்ல ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், நான்வெஜ் ஐட்டம்ஸோ இல்லை ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல அதிகமான டேமேஜ் வந்து காஸ் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஃபேஸில் அப்படியே நமக்கு காட்டிடும். அந்த விரிங்கிள்ஸ் வர்றது, ஏஜ் லுக் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் ரொம்ப அதிகமாக தெரியுற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் ஒரு ரீசன். ஓகே மேம். இப்போ தண்ணி பற்றி பேசுறீங்களா மேம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் தண்ணி கண்டிப்பாக எடுக்கணும் மேம் எல்லாரும்? கண்டிப்பாக 2.5 to 4 லிட்டர்ஸ்மா. 4 லிட்டர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். பட் இதில் வந்து என்னால் முடியல, ஒரு 3 லிட்டர்ஸாவது நம்ம குடிக்கணும். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும். இதுக்கு இடையில நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது தான், அந்த ஃப்ரூட்ஸோட இன்டேக் இருக்கும்போது தான் ஆர்கன்ஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து நமக்கு பேலன்ஸாக, நிறைய பேர் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே மேம். அப்படி வந்து ஸ்கின்னுக்குன்னு ஏதாவது லைக் இந்த ஃப்ரூட்ஸை டெய்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஃப்ரூட் பவுல்லாம் எடுக்கிறாங்க ஃபார் ஸ்கின்னு. என்னன்னா அதில் ரொம்ப அந்த பெரிஸு, அவகேடோ, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்ஸ் தான் நிறைய எடுப்பாங்க. எப்படின்னா அது எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கினா அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேறு இருக்குது. பட் அப்படி இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் டெய்லி நீங்கள் எடுத்துக்கணுன்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்? ரொம்ப சிம்பிளாக எல்லார் வீட்லேயுமே இளநீ கிடைக்கும். ஸோ இப்போ இளநீ வந்து சரியாக கிடைக்கிறது இல்லைங்க. நாங்கள் வெளியில் ஒரு இளநீ 100 rupees வரைக்கும் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறையாவது இளநீ குடிச்சிக்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொய்யாப்பழம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஈஸியாக நம்ம போய் ஒரு கடைக்கு போகிறோன்னாவே கொய்யாப்பழம் வச்சுருப்பாங்க. கண்ணுக்கு எதிர்க்கே நெல்லிக்காய் இருக்கும். நெல்லிக்காய் போதுங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும்னா நெல்லிக்காய் போதும். அடுத்தது இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அது பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே திரும்பிடுவோம். கமலா ஆரஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னா உங்களுக்கு இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பிளாக் கிரேப்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் பனானா நிறைய பேர் வந்து ஃபேஷியலாக யூஸ் பண்ணுமே தவிர உள்ள சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பனானா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதுவும் நைட்டில் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ நைட் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக மார்னிங்கில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடய சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சில பேர் ஃப்ரூட்ஸ்லாம் நான் சாப்பிடல, எனக்கு ஜூஸாக போட்டு நான் குடிச்சிடுறேன்னு வாங்க. ஜூஸ் பெஸ்ட்டா இல்லை ஃப்ரூட்டாக சாப்பிட்றது பெஸ்ட்டா மேம்? எது ரொம்ப டேரெக்டாக அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும்? கண்டிப்பாக ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான். நம்ம ஜூஸ் போடுறோன்னு சொல்லிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணுவோம், மில்க் ஆட் பண்ணுவோம், அப்படி செய்யக்கூடாது. ஃபில்டர் பண்ணி அதனுடைய அந்த பல்ப்பை எல்லாமே நம்ம எடுத்து போட்டுருவோம். ஸோ அதில் ஃபைபர் எல்லாமே நம்ம போட்டுருவோம். ஸோ வெறும் அந்த சக்கையாக எடுத்து போட்டுட்டு தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா ஓகே, அதில் வந்து நமக்கு சம் நியூட்ரிஷன்ஸ் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே சம் எசென்ஷியல் அந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ளே போகணும். உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ்க்கு வந்து அது ஒரு ஹெல்த்தி டயட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைபரோடு சேர்த்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஜூஸாக எடுக்கக்கூடாது, ஃப்ரூட்ஸாக தான் எடுத்து சாப்பிடணும். ஓகே, ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து ஸ்கின் அப்படின்னாலே ஃப்ரூட்ஸ் தான், வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. பட் இந்தந்த வெஜிடபிள்ஸ்லையுமே வந்து ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. இதுவுமே நல்ல ஸ்கின் க்ளோக்கோ இல்லை ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணணும்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் சொல்வீங்க மேம்? எல்லா வெஜிடபிள்ஸுமே சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கேரட், பீட்ரூட் தான். ஸ்கின்னுக்காக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ கேரட், பீட்ரூட் ரெகுலராக எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம். வாழைத்தண்டு, வாழைப்பூ நம்ம எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் அவ்வளோ, ஏன் இப்போ வந்து எவ்வளோ க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வெண்டைக்காயே உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது, அதுவும் ஃப்ரை பண்ணிடுவாங்க ஆயிலில் போட்டு, அப்படி கிடையாது, தண்ணி விட்டு அதை மையில் குக் பண்ணி சாப்பிடணும். ஸோ எந்த ஒரு வெஜிடபிளுமே நம்ம ஆயில் விட்டு நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ பாயில் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வெண்டைக்காய் வந்து ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். கொத்தவரங்காய் எடுக்கும் போதும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே மேம், இப்போ இந்த ஜூஸ்ன்னு சொல்கிறதுனால இந்த ஏபிசி ஜூஸ் வந்து இப்போவுமே நிறைய பேர் வந்து ஏபிசி ஜூஸ் குடித்தா என்னோடய ஸ்கின்னு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு இருக்குது. அது உண்மைதானா மேம்? ஏபிசி ஜூஸ் நல்லா ஒர்க் ஆகுமா? எடுக்கலாம். பட் ரெகுலராக எடுக்கிறதுக்கு பதிலாக வீக்லி 3 டைம்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து இதில் ஆப்பிள் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சிலர் ஆம்லா ஆட் பண்ணுவாங்க. ஸோ நெல்லிக்காய், ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லும் போது பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இல்லைன்னா நெல்லிக்காய், ஆம்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக எடுக்கிறதுனாலையும் ஒரு சிலருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரதா இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே மேம், அடுத்த விஷயம் வந்து இந்த ரிங்கிள்ஸ்லாம் பற்றி பேசினதுனால, ஒன்ஸ் இந்த ரிங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோமே நிறைய ஆன்டி ஏஜிங் க்ரீமெல்லாம் இருக்குது, அந்த க்ரீம் எல்லாமே வாங்கி போடுவாங்க. பட் அந்த ரிங்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக உணவில் வந்து இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள், ஸோ தட் அது இன்னும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா அதுக்கு மெயினாக என்னென்ன மேம் சொல்லுவீங்க? ஃபுட்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய சால்ட்டி டயட், ஆயிலி ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸ்வீட்ஸ் எடுக்க என்ன ஆகும்னா நம்ம பாடியில் கபம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவோம். கபம் மட்டும் கிடையாது, சருமத்திலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்களா, அதை அவாய்ட் பண்ணுங்கள். லேட் நைட் சாப்பிட்றீங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஐயோ நான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டைரெக்டாக லஞ்ச் தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது ஆசிட் நேச்சர் உடலில் அதிகமாக செக்ரீட் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆக என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஏஜ் லுக் வர ஆரம்பிச்சிடும். மேம், இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்கோ, ரொம்ப ஏஜிங் ஜாஸ்தி இருக்குது, அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் வந்து சித்தாவில் இருக்குது மேம்? மெயினாக இப்போ மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேசிக்காக டெய்லி நம்ம கஸ்தூரி மஞ்சள், மில்க் கொஞ்சம் விட்டு பால் சேர்த்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். மஞ்சள் வந்து போடுறதே இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஸோ ஃபேஸில் வந்து அந்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த கோரைக்கிழங்கு பொடின்னு கடையிலே கிடைக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சளோட கோரைக்கிழங்கு பொடி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இதனோட என்னென்னா நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறது, ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ ப்ரீத் கூட பண்ணுறது இல்லை, யாரும் ஏசிலே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீத்திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங்கில் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா டீப் ப்ரீத் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்க ஆரம்பிக்கும். இன்னொரு சிம்பிளான சீக்ரெட் சொல்லணும்னா ஆயில் புல்லிங் சொல்லலாம். ஓகே. நல்லெண்ணெயில் வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சுட்டே வரணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை துப்பிடணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் வரும், வ்ரிங்கிள்ஸ் அப்படின்றது வராமல் இருக்கும். ஸோ ஆயில் புல்லிங் வந்து ஸ்பெஷலாக நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் முகத்திற்குமே வந்து ஒரு பொலிவு வரணும்னா நல்லெண்ணெய் இதுவே போதும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நான் பார்லர் போகணும், இதெல்லாம் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ ஆயில் புல்லிங் பண்ணாவே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ ஃபேஷியல் வந்து இப்போ வீட்டில் பார்லரில் பண்ணுறது ஓகே, பட் வீட்டிலேயே இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷியலில் கெமிக்கல் பீல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ எல்லோரும் வீட்லேயே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஒரு சில பேருக்கு அது நிறைய இஷ்யூஸ் வருது ஸ்கின்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால. எல்லோரும் வீட்டில் சேஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கின்க்கு ஒரு பேக் அப்படின்னா என்ன மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள்மா. டெய்லியுமே இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து என்னன்னா அந்த பேக் போட்டு நைட் அப்படியே தூங்கிடுவாங்க, சைனசைட்டிஸ் வர சான்சஸ் இருக்கு. அப்படி வேண்டாம், ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த ஃபேஸில் வந்து அந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதனோட பவுடர், ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹர்ப் இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடியெல்லாம் அந்த அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க குளியல் பொடி செய்யும் போது இதெல்லாம் போடுவாங்க. செஞ்சந்தனம் போடுவாங்க, சந்தனம், தேவதாரு, அகில்கட்டை, வெட்டிவேர் இதெல்லாம் போடும்போது இந்த ஹர்ப் மஞ்சிஸ்டாவும் போடுவாங்க. ஸோ இந்த மஞ்சிஸ்டாவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ரெகுலராக இதை ஃபேஸில் போட்டுக்கிட்டே வரும்போது நிறைய பேர் என்னென்னா 50 இயர்ஸாக பார்த்தா 35 மாதிரி தானே இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ரீசன்னாக இதுதான். ஸோ அப்போது டெய்லி ரெகுலராக ஃபேஸில் வந்து என்ன ஒர்க் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் எது எப்படி இருந்தாலும் நான் ஃபேஸ் பேக் போட்டே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இது ஃபேஸில் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது மட்டும் ஃபேஸில் மட்டும் இல்லை, கழுத்தில். ஸோ நிறைய பேருக்கு ஏஜ் ஆகுதுன்னா அந்த கழுத்தில் தான் தெரியும், நல்ல சுருக்கம் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில் வேறு எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷனும் ஒரு சிலருக்கு தெரியும். ஸோ கண்ணு கீழே கருவாலயம் தெரியுது, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டுக்கல்ல. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்குனாலும் இந்த பேக்கே யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். அடுத்து இன்னொரு பேக் எல்லாரும் போடுறது அந்த ஓட்ஸ் வச்சு பண்ணுவாங்க மேம். இன்னொன்று வந்து அந்த காஃபி போட்டுலாம் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணலாமா மேம் ஃபேஸில்? என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு க்ளோயிங் வரணுன்றதுக்காக ஸோ ஒன்ஸ் இன் எ மந்த் நம்ம இது பண்ணலாம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணணும். ஓகே. அடுத்து இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸில் பார்க்கும்போது இந்த பால் நிறைய பேர் காலையில் இந்த அந்த பாலோட ஆடை அந்த பாலுமே நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, அது பண்ணலாமா மேம்? டெஃபினட்டாக பண்ணலாம். அந்த பால் ஆடையில் அது கூட கொஞ்சம் நம்ம டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணியும் ஃபேஸில் போட்டுக்கலாம். இன்றைக்குமே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு பால் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால்லாம் எடுத்து போடும்போது அந்த ஆடை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு நிறைய பேருக்கு ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி டெஃபினட்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்த விஷயம் வந்து தக்காளி மேம். வெஜிடபிளில் அதை கட் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா ஃபேஸில் அந்த சுகர்லாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த தக்காளி ஸ்க்ரப்புமே இப்போ நிறைய பேர் வைடாக யூஸ் பண்ணாங்க, அது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் மேம்? இது ரொம்ப சிம்பிளுங்க. தக்காளி அப்படின்னு சொல்கிறது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கட் பண்ணி ஃபேஸில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஒன்ஸ் அது ட்ரை ஆன பிறகு திரும்ப அப்ளை பண்ணலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இல்லைங்க நம்ம இப்போ ஃபேஸ் பேக் சொன்னோம் இல்லைங்களா, இதுலையுமே தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அப்படியே ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக அலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணலாம், இல்லை கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷன் லுக் அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னா மேம், எனக்கு வந்து என் ஸ்கின் ரொம்ப டல்லாக தான் இருக்குது, நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இன்றைக்கி ஏதாவது போட்டு டக்குன்னு என் ஃபேஸ் பிரைட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஷீட் மாஸ்க்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ஷீட் மாஸ்க் வந்து நம்ம டக்குன்னு பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ்க்கு நான் என்ன மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இதில் வந்து இது எல்லாமே ஹெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆலோவேரா கொஞ்சம் ஆலோவேரா எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா பாயில் பண்ணி ஜெல் மாதிரி இருக்கும், அது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கோட சாரும் நம்ம எடுத்துட்டு வேறு என்னென்ன இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், வசம்பு பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வரணும்னா வசம்பு பொடி.
ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். நல்லா திக்காகவே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா ஃபேஸ் நல்லாவே ஒரு பிரைட்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும். பட் ரெகுலராக இது யூஸ் பண்ணலாமான்னா வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் எடுக்கும். கண்டிப்பாக ஸ்டீம் எடுக்கும்போது தான் அது ஒரு பிரைட்னஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பிரைட்னஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டீம் அப்படிங்கிறதுமே நிறைய பேர் டைரெக்டாக அதில் அந்த இப்போ இடையில கூட அந்த க்ரீன் ஸ்டீம் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த புதினா இலை இதெல்லாம் போட்டு ஸ்டீம் எடுப்பாங்க மேம். வீட்டில் சேஃபாக லைக் ஸ்டீம் எடுக்கும் போது என்னென்ன பொருட்கள் அதில் போடலாம் மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி மின்ட் லீவ்ஸ் போடலாம், புதினா இலைகள் அதிலேயே போட்டுக்கலாம். துளசி இருக்கா, துளசி போடலாம். ஸோ இதுலேயே வந்து டர்மரிக் பவுடர் கூட போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டீம் எடுக்கும்போது ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாக ஆரம்பிச்சிடும். இது வந்து எல்லாமே நேச்சுரல் வே. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சைனசைட்டிஸ் இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.